Hello everyone, welcome to சித்திரமே. Have a great day. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2 வருஷத்தில் 10 லட்ச ரூபா சேமிக்கிறது எப்படின்னு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சேமிக்கலாம். 2 வருஷத்தில் 10 லட்ச ரூபா சேமிக்கிற ஐடியாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு நம்மனாலையும் பணம் சேமிக்க முடியும் அப்படின்ட்டு நாம் ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட கோல் என்னென்னா, ஒரு வருஷத்துலையாச்சும் இந்த அமௌண்ட்டை நம்ம சேமிக்கணும்னு ஃபஸ்ட் நாம் எண்ணணும். அது எப்படிங்க 10 லட்ச ரூபா சேமிக்கலான்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு நான் மாதம் எவ்வளோ எடுத்து வைக்கணும், அதுக்கு வருமானம் நான் எவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. மாதம் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா, குடும்ப வருமானம் 60,000 இருக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நம்ம விடாமுயற்சியோடு சேமிக்கணும். விடாமுயற்சியோடு நம்ம சேமித்தா கட்டாயம் நாமளும் சாதிக்க முடியும். சேமிப்பு என்பது ஒரு அழகான விஷயங்க. அதை நாம் கெடுத்துடக்கூடாது. எப்பயுமே சிறுக சிறுக சேமிக்கும் போது அது நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது உண்டியல் சேமிப்பு. நாம் டெய்லி 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா இப்படி சின்ன சின்ன காசு நம்ம டெய்லி மளிகை சாமான் வாங்கும் போதோ இல்லை பஸ்ஸுக்கு போகும்போது ஏதோ 1 ரூபா 2 ரூபா வரும்போது கூட அந்த காசை நம்ம உண்டியலில் சேமிக்கிறது. இந்த பழக்கத்தை நாம் சின்ன குழந்தைங்களிடருந்து நம்ம பழக்க ஆரம்பிக்கணும். இந்த பொருளுக்கு இவ்வளோ செலவு ஆகும்னு நம்ம சின்ன குழந்தைங்கிட்ட சொல்லும்போது அந்த காசில் வர மிச்ச காசையும் நம்ம சேமிக்கிறது கற்றுத்தர்றது பெற்றோர்களாக நம்மளோட கடமை தான். சரி வாங்க, அந்த ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். குடும்ப வருமானம் 60,000 சொல்லியிருந்தேன்னா அதில் 42,000 நம்ம சேவிங்ஸ்க்கே நம்ம ஒதுக்கணும். 18,000 எக்ஸ்பென்ஸ், அதாவது அந்த 42,000 சேவிங்ஸ்க்கு ஒதுக்கணும்ல. அதை நம்ம 5 விதமாக பிரிச்சுக்கலாம். அது என்ன? ஃபஸ்ட்டு சீட்டு, ஆர்டி, கோல்டு காயின், கோல்டு சீட்டு, அப்புறமேல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இந்த 5 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒரே இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம செப்ரேட் பண்ணிக்கிறோம். இப்படி பிரிக்கும்போது நம்ம பிரிக்கும்போது நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே இடத்துல போட்டாலும் ஒரே இடத்துல நம்ம அமௌண்ட் முடங்கிச்சுன்னா ஒன்று நமக்கு சிரமமாக இருக்கும்போது இன்னொன்று எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீட்டில் நாம் 2 சீட்டு போட்டுக்கலாம். 10,000 சீட்டு 2, 10,000. ஆர்டிக்கு 2,000 ரூபா. கோல்டு காயின் ஆர்டி 2,000, கோல்டு காயின் 6,000. மாதத்துக்கு ஒரு கோல்டு காயின் வாங்குற மாதிரி. கோல்டு சீட் அது மாதிரி சேவிங்ஸ்க்கு 9,000 ரூபா. நாம் பிளான் பண்ணியிருக்கிறது என்னது? 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு எத்தனை மாதம்? மொத்தம் 24 மாதம் வருது. அந்த 24 மாதத்துக்கு நாம் சீட்டு 20 மாதம்தான். ஒவ்வொரு ஏரியாவில் சீட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு 20 மாத சீட்டு இருக்குது. 25 மாத சீட்டில் 1,25,000 கட்டுற மாதிரி இருக்குது. 1.5 மாத சீட்டு இருக்குது. அப்புறம் தள்ளு சீட்டு, குலுக்கல் சீட்டு, ஏழை சீட்டுன்னு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு சீட்டு வரும். 10 மாத சீட்டு கூட இருக்கும். ஒவ்வொரு ஏரியா பொறுத்து அந்த சீட்டு இருக்கும். அதான் நாம் ஒரு சீட்டில் 2 சீட்லேயாச்சு இந்த மாதிரி நம்ம சீட்டுக்குன்ட்டு நாம் ஒரு 20,000 தனியாக செப்ரேட் பண்ணால் தான் நம்மளால் ஒரு 2 வருஷத்தில் 4 லட்ச ரூபா எடுக்க முடியும். நாம் 20 மாதம்தான் நாம் பண்ணுறது. 5,000 ரூபா சீட்டில் 2 சீட்டு 10,000 ரூபா. 10,000 ரூபா சீட்டுனே தனியாக இருக்கும். 10 மாதம் சீட்டு, அதில் 2 சீட்டு போட்டோம்னா 2 லட்ச ரூபா. ஆக 20 மாதம் இன்ட்டு 5, 5,000, 1 லட்ச ரூபா. அது 2 சீட்டு போட்டால் 2 லட்ச ரூபா வருது. 20 மாதம் 10,000 ரூபா சீட்டு போட்டோம்னா 1 லட்சம் 2 லட்சம் ஆயிடுது. இந்த எல்லாத்தையும் சேர்த்தா 4 லட்சம். கிட்டத்தட்ட நம்ம 4 லட்ச ரூபா சீட்லேயே எடுத்துடுறோம். அதுவும் 2 வருஷத்துலேயே, அதுவும் 20,000 இன்வெஸ்ட் பண்ணி. இந்த 5,000 ரூபா சீட்டு சொல்லியிருந்தேன். இது நம்ம தள்ளு இருக்கும். ஏலம் கேட்குற சீட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4,500, 3,000 அப்படி தான் ஒவ்வொரு சமயம் சீட்டு இறங்கும். 2ஆம் மாத சீட்டு மட்டும்தான் நம்ம முழு அமௌண்ட்டு 5,000 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்கும். கடைசி ஒரு 5 சீட்டு நம்ம கம்மியாக தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அந்த காசில் நம்ம சேவ் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு மெத்தட் நான் உள்ள சொல்லியிருக்கேன், வாங்க. அடுத்து ஆர்டி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாமா, பேங்க்கில் பண்ணலாமான்னு கேட்பீங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லனா 5 வருஷம் மினிமம் நம்ம பண்ணணும். அப்போ பண்ணால் தான் நமக்கு நல்லது.
இதே நம்ம பேங்க்கில் பண்ணோம்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நமக்கு வருஷம் முடிய நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் நம்ம பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதே நமக்கு ஆர்டியில் பேங்க்கில் ஓப்பன் பண்ணால் கூட நாம் 1 வருஷம் பண்ணிக்கலாம், 6 மாதம் பண்ணிக்கலாம்னு மட்டும் அந்த முடிவு எடுக்கக்கூடாது. 1 வருஷம் 3 மாதம் மேலே நம்ம பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதில் இதே ஆக்சிஸ் பேங்க்கில் வந்துட்டு நான் இது உதாரணத்துக்கு நான் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு ரேட் வரும், கம்மியாக இருக்கும், இல்லை கூட இருக்கும். சிட்டிசனுக்காக ஒரு ரேட் இருக்கும், நார்மல் பர்சனுக்காக ஒரு ரேட் இருக்கும். அதுதான் போட்டுக்கிறது. இப்போது ஆர்டிக்கு 2000 சொல்லியிருந்தோமா, 2000 2 வருஷத்துக்கு 24 மாதம் கிட்டத்தட்ட நம்ம கட்டுறது 48,000. நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு 7.2% இல்லை 7% கூட இருக்கும். ஒவ்வொரு பேங்க்கில் பொறுத்தது இருக்கும், இல்லை அதில் 0.50% கம்மியாக தான் இருக்கும். அது சொல்ல முடியாது. நான் இப்போது ஆவரேஜாக போட்டிருக்கேன். ஆவரேஜாக 3,747 ரூபா நமக்கு கிட்டத்தட்ட 51,747 ரூபா நமக்கு கிடைக்கிது. அது 2 வருஷத்தில் ஆர்டியில் மட்டுமே. அடுத்து கோல்டு காயின் மாதம் 1 கிராம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதுதான் 24 மாதத்துக்கு 24 கிராம் நம்ம கிட்டத்தட்ட வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 3 பவுன் நம்ம சேர்த்துட்டோம். அதுவும் 2 வருஷத்தில் நம்ம சேவிங்ஸும் பண்ணி நம்ம கோல்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பிளான். 12 மாதம் 6,000 ரூபா வாங்கினோம்னா 12 மாதத்துக்கு 72,000 ரூபா ஆகும். 24 மாதம் பண்ணோம்னா 1,44,000 ரூபா நம்ம கோல்டுக்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது. அடுத்து கோல்டு சீட்டு. நம்ம கோல்டு காயின் வாங்கிறத விட கோல்டு சீட்டு போட்டோம்னா நமக்கு அதில் செய்கூலி சேதாரமே இருக்காது. ஒவ்வொரு கடையில் பொறுத்து இருக்கும். ஆனால் நம்ம கோல்டு காயினாக வாங்கினோம்னா ஜிஎஸ்டி பே பண்ணணும். நம்ம அதை கோல்டு காயினாக மாற்றும்போது கோல்டு காயின் நம்ம கோல்டாவோ இல்லை பணமாவோ வாங்கும்போது நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். இதே நம்ம நகையாக வாங்கினோம்னா செய்கூலி சேதாரம் போடுவாங்க, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே நம்ம கோல்டு சீட்டாக போட்டோம்னா இதில் செய்கூலி சேதாரமே நமக்கு கிடையாது, லெஸ் பண்ணி தான் நமக்கு தருவாங்க. அதனால் நமக்கு அந்த இதுலேயே நம்ம ஒரு நகை நம்ம வாங்கிடலாம், ஒரு 1/2 கிராமாச்சும் நம்ம அட்லீஸ்ட் வாங்கிடலாம். இதே கோல்டு சீட்டு 5,000 ரூபா 11 மாதம் 12 மாதம் எதுவுமே இருக்காது. 11 மாதம், ஒரு மாதம் கடைக்காரங்களே ஒரு மாதம் சேர்த்து நமக்கு பண்ணிடுவாங்க. அதனால் 55,000 ரூபா. அதே நம்ம 2 வருஷம் பண்ணோம்னா 1,10,000 ரூபா. இதே முன்னாடி சொன்ன மாதிரி செய்கூலி சேதாரம் 0% இருக்கிற கடையை நம்ம பார்த்து இந்த சீட்டை போடணும். அடுத்து பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அப்படி பேங்க்கில் நம்ம ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு அதில் மாதம் நம்ம 9,000 ரூபா நாம் இதில் போட்டு வைக்கணும். நினைப்பீங்க, நம்ம ஏன் இந்த 9,000 இந்த பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டிலே பண்ணியிருக்கலாமே, ஆர்டியில் சேர்த்து பண்ணால் நமக்கு எக்ஸ்ட்ரா தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு சொல்கிறேன் நான் ரீசன். ஆர்டியில் நாம் 2 வருஷத்துக்கு கட்டுறோம், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இடையில எதுவும் எடுக்க முடியாது. இதே நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம ஊருக்கு போகிறதுக்கோ நமக்கு எமர்ஜென்சிக்கோ இல்லை நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கோ எதுக்காக இருந்தாலும் நமக்கு இந்த அமௌண்ட் உதவியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நமக்கு வைக்க சொல்கிறது. எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம ஒதுக்குவோம், அதுக்கு இந்த அமௌண்ட்டை நம்ம ஒதுக்கி வச்சாதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அமௌண்ட்டை நாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு இந்த அக்கௌண்ட்லேருந்து நாம் எந்த ஏடிஎம் கார்டும் நம்ம பேரில் இருக்கக்கூடாது, ஃபோன் டிரான்சாக்ஷன் எதுவுமே இல்லாமல் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும். நமக்கு வேணும்னு நினச்சா கூட நம்ம பேங்க்கில் போய் வாங்குற மாதிரி வச்சுக்கணும். அப்போ போய் நாம் யோசிப்போம், பேங்க்கில் போய் வாங்கினோமா அதுக்கு அந்த பணம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஒவ்வொருத்தங்க நினைப்பாங்க. சேவிங்ஸ்னு பண்ணணும்னு நினச்சா இப்படி பண்ணுங்கள். அது 2 வருஷத்துக்கு 9,000 ரூபா கட்டினோம்னா 24 மாதத்துக்கு 2,16,000 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாமே சொல்லியாச்சு. இந்த டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். சீட்டுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சீட்டுக்கு 4 சீட்டு போட்டிருக்கோன்னு சொல்லியிருந்தோமா, 4 சீட்டு 4 லட்ச ரூபா. அந்த டோட்டல் 4 லட்ச ரூபா. ஆர்டிக்கு போட்டதில் 51,747 ரூபா. அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்
சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பேங்க்கில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோமா அந்த இது 2,16,000 நம்ம எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, எடுக்கலைன்னா அது ஒரு சேவிங்ஸாக தனியாக இருக்கும். இந்த அமௌண்ட்டை நம்ம எஃப்டியாக கூட நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது தனியாக நமக்கு இருக்கிறது நமக்கு பெஸ்ட்டு. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்ட்டு மினிமம் இன்ட்ரெஸ்ட் ஒரு 3,000 4,000 அப்படி கூட இருக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா கூட போட்டிருக்கலாம். கோல்டு சீட்டுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், 1,10,000. கோல்டு காயினுக்கு 1,44,000. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 9,28,227 இருக்குது. இதே நம்ம 4 மாதம் சீட்டு பேலன்ஸ் ரிமைனிங் இருந்துச்சுல்ல, இந்த 20 மாதம் 20,000 எடுத்து வச்சோம்னா, சீட்டுக்கு 20 மாதம் முடிஞ்சா மிச்சம் இருக்க 4 மாதத்துக்கு நம்ம 20,000 தனியாக எடுத்து வச்சோம்னா அது 80,000 ஆகுது. அதை சேர்த்தா 10,08,227. நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே நம்ம கால்குலேட் பண்ணலைனாலும் 10 லட்ச ரூபா நம்ம கையில் கிடைக்கும். அடுத்து உண்டியல் சேமிப்பு. உண்டியல் சேமிப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ₹1 ₹2 நம்ம சில்லறையாக நம்ம மிச்சமாக கிடைக்கும். கையில் நம்ம வீட்டில் அங்கேயும் போட்டு வச்சுருக்க காசை ஒரு உண்டியலில் ஒரு இடத்துல நம்ம ஒதுக்கி வைக்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம். அது நம்ம அப்படி நம்ம பண்ணோம்னா மாதம் ₹510 ₹600 வரைக்குமே நம்ம சேமிக்க முடியும். அதுவும் ₹2 ₹5 ₹10 ₹15 ₹20 இந்த மாதிரி தான். நான் 100 200 அப்படி எடுத்து வைக்க சொல்லலை. ஜஸ்ட் ₹2 ₹5 நம்ம இப்படி எடுத்து வைக்கும்போது நம்மளாலையும் இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். இந்த மினிமம் நான் ₹600 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போது மினிமம் ₹510 24 மாதம் எடுத்து வச்சோம்னா ₹12,240. ஏற்கனவே 10 லட்ச ரூபா நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த 10 லட்சத்தோட இந்த 12 லட்சமும் சேர்த்தா கிட்டத்தட்ட 10,12,227. நான் இந்த ₹8 ஏன் நான் கணக்கு பண்ணலைன்னா, வட்டி இவ்வளோ வருமானம் எனக்கும் தெரியல. எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம், கம்மியாக தான் வரும், நான் அதிகமாக போட்டுட்டேன். அதனால் அந்த ₹8 நான் கணக்கும் பண்ணலை. அதனால் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி 10,000 10 லட்சம் மட்டும் நான் கணக்கு பண்ணியிருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். 10 லட்சத்தோடு இந்த 12,000 நம்ம சேர்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட 10,12,240 கிடைக்கும். இது சீட்டு காசு பேலன்ஸ் ரிமைனிங் நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம முழுசாக ஒரு 5,000 நம்ம கட்ட போகிறதில்ல. அந்த நம்ம 20 சீட்டு கட்டுறதுலையே நம்ம ஒரு மாதம் 3,500 4,700 4,500 அந்த மாதிரி நம்ம கம்மியாகும். நம்ம முழுசாக ரவுண்டாக 5,000 கட்ட போகிறதில்ல. அந்த 5,000 கம்மியாகும்போது 100 200 கம்மியாகும்போது அதை நம்ம பேங்க் சேவிங்ஸில் வைக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 30,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது 2 வருஷம் காசு, அதனால் 30,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த காசையும் நான் போட்டிருக்கேன். பேங்க் வட்டி வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதனால் அதிகமாக வந்தால் நமக்கு ஓகே, இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம கூட்டி பார்த்தா கூட நமக்கு கிட்டத்தட்ட 10,50,500 நம்ம சேவிங் பண்ணலாம். நாம் என்ன சொன்னது, 2 வருஷத்தில் 10 லட்ச ரூபா நாம் சேமிக்கிறது எப்படி? நம்ம 10,50,000 சேமித்தாலும் சரி, 10,20,000 சேமித்தாலும் சரி, இல்லை 10,12,000 சேமித்தாலும் சரி, நாம் சேமிக்கிறது 2 வருஷத்தில் நம்மளால் 10 லட்ச ரூபா சேமிக்க முடியுமா? இப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வருதோ வரலையோ, பேங்க்கில் நம்ம அமௌண்ட் போட்டிருக்கிறதுல நமக்கு சேஃப்டியாக இருக்கட்டும். நம்மக்கிட்ட இருந்தாவே நம்ம செலவு பண்ணிடுவோம். ஆனால் நாம் ஒருத்தவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது பேங்க்கு தான். அதனால் அந்த இடத்துல நமக்கு இன்ட்ரெஸ்ட் தர்றாங்களா இல்லையா தேவையில்லை. நமக்கு நம்ம பணம் சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான். நம்மக்கிட்ட கேட்காமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. அதனால் நம்ம இலக்கை அடையலாம். நாமும் முன்னேறணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் முன்னேற முடியும். விடாமுயற்சியோடு நாம் செயல்படணும். இந்த ஐடியாவை உங்கள் வருமானம் பொறுத்து நீங்கள் மாற்றி கால்குலேஷன் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக சேமிக்க முடியும். இதே நம்ம 60,000 சம்பளத்துக்கு நம்ம போட்டிருக்கோம். இதே 30,000 சம்பளம் இருக்கிறவங்க 2 வருஷத்தில் 5 லட்ச ரூபா சேமிக்க முடியும். பாதிக்கு பாதி சேமிக்கலாம்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அதை விட கம்மியாக இருக்கிறவங்க கூட அதே மாதிரி இன்னும் கம்மியாக சேமிக்க முடியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.